அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி மேக்ஸில் விகிதம் மற்றும் விகித சமம் டாபிக் பார்க்கலாம். டிஎன்பிசியில் ரொம்ப முக்கியமான டாபிக் விகிதம் மற்றும் விகித சமம். இந்த யூனிட்டில் நம்ம இப்போ சம்ஸ் பார்க்கலாம். இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் சம்ஸு. நம்ம இப்போ இதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், 3க்கும் 5க்கும் உள்ள விகிதம் என்ன? விகிதம்னா 3:5. இதை வந்து 3/5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். 3:5 இதை வந்து இதுக்கு மேலே சுருக்க முடியாது. ஸோ ஆன்சர் வந்து 3:5. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 3 மீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம் என்ன? இந்த சம் பார்க்கலாம். 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 3 மீட்டர்னா 3 × 100 300 சென்டிமீட்டர். ஸோ 3 மீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம் என்ன? 3 மீட்டர் நம்ம வந்து 3 சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 300 சென்டிமீட்டர். 3 மீட்டர் ஈக்குவல் டு 300 சென்டிமீட்டர். ஸோ 300 சென்டிமீட்டர் ஈஸ்ட்டு 200 சென்டிமீட்டர். இதை நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இந்த 300 டிவைட் ஈஸ்ட் வந்து டிவைட்னு எழுதலாம். 300 / 200ன்னு போட்டோம்னா 300 / 200ன்னு நம்ம எழுதலாம். ஈஸ்ட்னால டிவைட்னால ஒன்று தான். ஸோ 300 / 200ன்னு எழுதலாம். இந்த 0 இந்த 0 கேன்சல், இந்த 0 இந்த 0 கேன்சல். ஸோ 3/2. 3/2 வந்து 3:2ன்னு நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5 கிலோமீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் உள்ள விகிதம் என்ன? 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ அப்போ 5 கிலோமீட்டர் வந்து 5000 மீட்டர். 5 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 5000 மீட்டர். ஸோ 5 கிலோமீட்டர் ஈஸ்ட்டு 400 மீட்டர். கிலோமீட்டரை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 5000 மீட்டர் ஈஸ்ட்டு 400 மீட்டர். ஸோ இது நம்ம வந்து சால்வ் பண்ணணும். எப்படின்னா 5000 மீட்டர் டிவைடட் பை 400, 5000 மீட்டர் டிவைட் பை 400 மீட்டர். இந்த 0 இந்த 0 கேன்சல், இந்த 0 இந்த 0 கேன்சல். ரிமைனிங் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 50/4. இதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணலாம். 2 4 25 2 50. ஸோ 25:2. இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது. அப்போ ஆன்சர் வந்து 25:2. தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 75 பைசாவுக்கும் 2 ரூபாய்க்கும் உள்ள விகிதம் என்ன? 1 ரூபாய் ஈக்குவல் டு 100 பைசா. அப்போ 2 ரூபாய் ஈக்குவல் டு 200 பைசா. இப்போ நம்ம வந்து 75 பைசாவுக்கும் 2 ரூபாய்க்கும் உள்ள விகிதம் பார்க்கலாம். 75 பைசா ஈக்குவல் டு 2 ரூபாய். இப்போ 2 ரூபாயை வந்து நம்ம பைசாவை கன்வெர்ட் பண்ணோம். 1 ரூபாய் ஈக்குவல் டு 100 பைசா. அப்போ 2 ரூபாய் ஈக்குவல் டு 200 பைசா. ஸோ 75 பைசா டிவைடட் பை, இது ஈஸ்ட்னாலும் டிவைட்னாலும் ஒன்று தான். ஸோ 75 டிவைடட் பை 200. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இது இப்போ 25 சால்வ் பண்ணலாம். 3 25 75. ஸோ 200 அடித்தோம்னா 8 25 200 8 25 200. ஸோ ஆன்சர் வந்து 3:8. தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கை இடையே உள்ள விகிதம் என்ன? ஒரு முக்கோணத்தோட பக்கங்கள் எண்ணிக்கை என்னென்னா, ஒரு முக்கோணத்துக்கு 3 பக்கங்கள், 1 2 3. ஒரு முக்கோணத்துக்கு 3 பக்கங்கள். அப்போ முக்கோணத்தின் பக்கங்களின் எண்ணிக்கை 3. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வகத்துக்கு எத்தனை பக்கம்? செவ்வகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 பக்கம் 2 பக்கம் 3 பக்கம், இது வந்து 4 பக்கம். அப்போ செவ்வகத்தினுடைய பக்கங்கள் எண்ணிக்கை 4. ஸோ முக்கோணத்தின் பக்கங்களின் எண்ணிக்கை ஈஸ்ட்டு செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கை 3:4. இதை வந்து மேலும் நம்மளால் சுருக்க முடியாது. அப்போ ஆன்சர் வந்து 3:4. அடுத்த சம் பார்க்கலாம். 3:5 ஈக்குவல் டு 9:x. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸ்ட்னாலும் டிவைட்னாலும் ஒன்று தான். அப்போ நம்ம எப்படி இப்போ எப்படி இதில் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, 3 / 5 ஈக்குவல் டு 9 / x. ஸோ இதை கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணலாம். கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணோம்னா 3x ஈக்குவல் டு 9 × 5. ஸோ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கின்னு மிச்சம் 3 அந்த பக்கம் நம்ம அந்த பக்கம் அமைச்சிடலாம். 9 × 5 டிவைடட் பை 3. இப்போ வந்து இதை 3 அடிக்கலாம். 1 3 3 3 9 அடித்தோம்னா மேலே வந்து 3 இருக்கும். 3 × 5 15. ஸோ ஆன்சர் வந்து 15. இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக பெருக்கி போடலாம். 9 5 45 டிவைட் பை 3 போட்டிங்கன்னா 3 5 45. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15 ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4:5 ஈக்குவல் டு x:5. x:10. ஸோ 4 / 5 ஈக்குவல் டு x டிவைடட் பை 10. இதை கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம். 4 × 10 ஈக்குவல் டு 5 × x. ஸோ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு அந்த 5 அந்த பக்கம் அமைச்சிடலாம். 4 × 10 டிவைடட் பை 5. ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். 4 5 5 மேலே வந்து 10 2 5 10. ஸோ 2 × 4 8. எக்ஸ் ஈக்குவல் டு 8. அடுத்த சம் பார்க்கலாம். 6:x ஈக்குவல் டு 1:2. 6 டிவைடட் பை x ஈக்குவல் டு 1/2.
இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். 6 × 2 எக்ஸ் வந்து அந்த பக்கம் போச்சுன்னா மேலே போயிடும். ஸோ டிவைடில் இருக்கிற எக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா மேலே இன்ட்டில் போயிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6 × 2 /1. ஸோ 6 மல்டிப்ளை பண்ணால் 12. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 12. ஆன்சர் வந்து 12. நம்ம இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 3:2 விகிதத்தில் 20ஐ பிரிக்கும். 3:2 விகிதத்தில் 20ஐ எப்படி பிரிக்குதுன்னா A:B, இதை வந்து A:Bன்னு எடுத்துக்கலாம். A:B ஈக்குவல் டு 3:2. ஸோ 20 வந்து பிரிக்கணும்னா 3 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3:2. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பரோட சுருக்கம் தான் 3:2. அதை வந்து நம்ம வந்து 3 எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 × x = 2 × x. ஸோ இப்போ நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். A + B = 5. ஸோ 3 2 வந்து நம்ம ஆட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த 20 வந்து பிரிக்க முடியும். 3 2 ஆட் பண்ணால் 5. ஸோ இது 20 வந்து 5ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 5ஆல் டிவைட் பண்ணால் 4 5 20. ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸோட வேல்யூ வந்து 4. ஒரு எக்ஸோட வேல்யூ 4. அப்போ 3 எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 3 × 4 = 12. A வந்து 12, B வந்து 2x. ஸோ ஒரு பெரிய நம்பருடைய சுருக்கம் தான் 2 விகிதம். ஸோ B = 2x. 2 × 4 = 8. எக்ஸோட வேல்யூ 4. அப்போ 4 மல்டிப்ளை பண்ணால் 8. 2 × 4 = 8. பியோட ஆன்சர் 8. ஓகேங்களா, புரியுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளில் மளிகைக்கும் காய்கறிக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம் 3:2. இவை இரண்டிற்கும் சேர்த்து ஒரு மாதத்தில் 4000 ஒதுக்கப்பட்டால் மளிகை மற்றும் காய்கறி ஆகியோருக்கு ஆகும் செலவுகளை காண்க. ஸோ அதே தான் 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. இது A × B எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு ஒரு வேல்யூ ஒரு ப்ரைஸை வந்து கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் நம்ம அது ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணிடணும். ஸோ 3:2 இதை நம்ம ஆட் பண்ணால் 5. இந்த 5 வந்து என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 4000ஆல் டிவைட் பண்ணோம்னா ஸோ 4000 / 5. இது 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 800. மளிகை ஈஸ்ட்டு காய்கறி. மளிகையோட விகிதம் வந்து 3 விகிதம், காய்கறி வந்து 2. ஸோ மாத செலவு 4000. 4000 வந்து 5ஆல் டிவைட் பண்ணால் 800. ஸோ மளிகை இப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ 800. இப்போ மளிகை வந்து 3x. ஸோ மளிகை வந்து 3x. ஸோ 3 × 800 = 2400. காய்கறி வந்து 2 × 800 1600. ஸோ புரியுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். 1600ஐ A மற்றும் B என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் Bக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? ஸோ இதுவும் வந்து 3:5 என்ற விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது A:B, இது A:Bன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். A + B. 3 + 5 = 8. ஸோ 1600 8ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 8ஆல் டிவைட் பண்ணால் 200. அப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ வந்து 200. அவங்க வந்து Bக்கு எவ்வளோ கிடைக்குன்னு கேட்குறாங்க. Bயோட விகிதம் வந்து 5. ஸோ 5x. 5ஆல் 5 × 200 மல்டிப்ளை பண்ணால் 1000. ஸோ ஆன்சர் வந்து 1000. Bக்கு கிடைக்கும் தொகை 1000. அடுத்த சம் பார்க்கலாம். 5:x டபுள் ஈஸ்ட்டு 10:8 டபுள் ஈஸ்ட்டு 15 × y. ஸோ இப்போ வந்து ஒரு 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து எதை வேணால் கம்பேர் பண்ணலாம். ஸோ 5/x டபுள் ஈஸ்ட்னா ஈக்குவல் டு. ஸோ 5/x 5/ஈஸ்ட்டு ஈக்குவல் டு 10/8. அல்லது நெக்ஸ்ட் வந்து 10/8 ஈக்குவல் டு 15/y. இதை தனியாக கம்பேர் பண்ணலாம், அதை தனியாக கம்பேர் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 5x 10 8 இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல, அதனால வந்து தெரிஞ்ச வேல்யூ கூட கம்பேர் பண்ணோம். 5 இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 5 × 8 = 10 × x. ஸோ எக்ஸோட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 5 × 8 / 10 = x. ஸோ 5 8 40, கீழே 10, கீழே 10 மேலே 40, அதை அடித்தோம்னா 4 வரும். எக்ஸோட வேல்யூ 4. நெக்ஸ்ட் நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதுதான் தெரிஞ்ச வேல்யூ 10/8 நம்ம எடுத்துக்கலாம். 15/y நம்ம கம்பேர் பண்ணலாம். அப்போ தான் வந்து தெரிஞ்ச வேல்யூ கூட எடுத்தால் தான் நம்ம வந்து எக்ஸ் மற்றும் ஒய்யை கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒய்யை கண்டுபிடிக்கலாம். 10/8 = 15/y. இப்போ ஒய்யை கண்டுபிடிக்கலாம். இப்போது கீழே இருக்கிற டிவைடுகிற இந்த ஒய் இந்த பக்கம் போச்சுன்னா இன்ட்டில் வந்துடும். எல்லாமே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மாறிடும். இந்த கீழே இருக்கிற 8 வந்து மேலே போயிடுச்சுன்னா இன்ட்டில் போயிடும். மேலே இருக்கிற 10 கீழே வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். ஸோ 15 × 8 / 10. 15 × 8 நம்ம பெருக்கணும்னா 120 வரும். 120 / 10 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ y = 12. ஆன்சர் வந்து 12. அடுத்த சம் பார்க்கலாம். 3 எழுதுகோள்களின் விலை 18 எனில் 5 எழுதுகோள்களின் விலை என்ன? ஸோ இது நம்ம வேறு மாதிரியும் போடலாம். ஆனால் வந்து விகிதம் மற்றும் விகித சமன்ற டாப்பிக்கில் இந்த கொஷின் கொடுத்ததால நம்ம இப்போ அந்த மெத்தட்லேயே நம்ம இப்போ போட போகிறோம்.
3:18 5:x. ஸோ 3 எழுதுகோள்களுடைய விலை 18. அப்போ 5 எழுதுகோள்களுடைய விலை எவ்வளோ? இதை விகித சமம் டாப்பிக்கில் பார்க்கலாம். 3/18 = 5/x. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிவைடில் இருக்கிற எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா இன்ட்டில் போயிடும். இங்கே வந்து டிவைடில் இருக்கிற 18 மேலே போச்சுன்னா இன்ட்டில் போயிடும். இன்ட்டில் இருக்கிற 3 கீழே வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். ஸோ 5 × 18 / 3. ஸோ 3 இப்போ அப்படியே 5 5 18 90. 5 × 5 50, 5 8 40. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 90. 18 90 / 3. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 30 × 3 90. ஸோ எக்ஸோட வேல்யூ 30. ஸோ 5 எழுதுகோள்களின் விலை 30. 5 எழுதுகோள்கள் விலை 30. ஸோ எக்ஸோட வேல்யூ 30. தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 15 நாள்களில் கார்குழலி 18,800 வருமானமாக பெறுகிறார் எனில் 3000 எத்தனை நாள்களில் வருமானமாக பெறுவார்? ஸோ இதுவும் நம்ம விகிதமற்ற விகித சமன்ற டாப்பிக்கில் போகிறோம். 15 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா 18,000. ஸோ 15:1800 X:3000. ஸோ இது ஈஸ்ட்னா வகுத்தல். ஸோ 15/1800 = X/3000. எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அந்த பக்கம் அமைச்சிடலாம். ஸோ 15 × 3000 / 1800 = X. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ 15 × 3000 / 1800. இது எப்படி சால்வ் பண்ணுறதுனா, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். இது வந்து 3 ஆல் அடிக்கலாம். 5 5 5 30 4 5 5 3 5 5. ஸோ 3 தப்பாக வருது. 15 × 3000 / 1800. 0க்கு 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 3 18 5 5 3 2 6 3 2 6 15 2 30 4 3 3 5 5. ஸோ 5 × 5 25. ஆன்சர் வந்து 25. X = 25. அடுத்த சம் பார்க்கலாம். 40 நூல்களின் எடை 8 கிலோகிராம் எனில் 15 நூல்களின் எடை 3 கிலோகிராம். இது சரியா தவறா? இது வந்து விகிதமற்ற விகித சமம். இது வந்து 40:8 15 × 3. ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் ஈக்குவலான ஆன்சர் வரணும். அதுதான் வந்து அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ 40/8 = 15/3. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 4 8 8 5 8 40 4 3 3 5 5. ஸோ ரெண்டுமே 5 = 5ன்னு வரதுனால இது சரியான ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு நபர் 2 மணி நேரத்தில் 20 பக்கங்களை படிக்கிறார் எனில் அதே வேகத்தில் 8 மணி நேரத்தில் அவரால் எத்தனை பக்கங்களை படிக்க முடியும்? ஸோ 2:20 8:x. 2/20 = 8/x. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே டிவைட் இருக்கிற எக்ஸ் இந்த பக்கம் அமைச்சிட்டு மிச்சம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அமைச்சிடலாம். X = 20 × 8 / 2. இதை நம்ம சால்வ் பண்ணலாம். 4 2 2 5 2 20 10 × 8 80. ஸோ X = 80. அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள் 50 ஆசிரியர்கள் மற்றும் 5 நிர்வாகிகள் என உள்ளனர். பள்ளியில் மேற்கண்ட மாணவர்களின் எண்ணிக்கை 1800 உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் என இருப்பர் என காண்க. ஸோ நம்ம இப்போ இது ரெண்டு சம்மு. இது வந்து 2 சம்மாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை பார்க்கலாம். மாணவர்கள் ஆசிரியர்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1500 மாணவர்களுக்கு 50 ஆசிரியர்கள். புதுசாக எண்ணிக்கை உயர்ந்தால் 1800 இருந்தால் 1800 மாணவர்களுக்கு எவ்வளோ ஆசிரியர்கள் இருப்பான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 1500 × 1500 50 1800 X. இப்போ நம்ம ஆசிரியர்களை பார்க்க போகிறோம். ஆசிரியர்களை கண்டுபிடிக்க போகிறோம். 1800 உயர்ந்தால் எத்தனை ஆசிரியர்கள் இருப்பார்கள் என்று கண்டுபிடிக்கணும். ஸோ 1500 / 50 = 1800 / X. இப்போ நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸை இந்த பக்கம் அமைச்சிட்டா மிச்சம் எல்லாத்தையும் இன்டர்சேஞ்ச் மாற்றிக்கலாம். 1800 × 50 / 1500. இதை சால்வ் பண்ணலாம். 1800 × 50 / 1500. ஸோ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். 4 5 5
மூவஞ்சு பாஞ்சு, ஓர் 3 3, ஆர் 3 18, 0க்கு 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 60. ஸோ மாணவர்கள் எத்தனை ஆசிரியர்கள் இருப்பாங்கன்னா 60 ஆசிரியர்கள் இருப்பார்கள். நெக்ஸ்ட் வந்து மாணவர்கள் மற்றும் நிர்வாகிகள். நம்ம 2 சம பிரித்து பார்க்க போகிறோம்னு சொன்னோம்ல, அது வந்து ஃபஸ்ட்டு மாணவர்கள் அண்ட் ஆசிரியர்கள், இப்போ மாணவர்கள் அண்டு நிர்வாகிகள். 1500 மாணவர்களுக்கு 5 நிர்வாகிகள் எனில் 1800 மாணவர்களுக்கு எத்தனை நிர்வாகிகள் கண்டுபிடிக்கணும். ஸோ 1500 ஈஸ்ட் 5, டபுள் ஈஸ்ட்டு 1800 ஈஸ்ட்டு எக்ஸு. ஸோ இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். 1500 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 1800 டிவைடட் பை எக்ஸு. ஸோ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். 1800 இன்ட்டு 5 டிவைடட் பை 1500. இதை நம்ம சால்வ் பண்ணலாம். 1800 இன்ட்டு 5 டிவைடட் பை 1500. ஸோ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். ஓர் 5 5, மூவஞ்சு பாஞ்சு, ஓர் 3 3, ஆறு 3 18. ஆன்சர் வந்து 6. ஸோ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 நிர்வாகிகள். ஸோ 1500 மாணவர்களுக்கு 5 நிர்வாகிகள் எனில் 1800 மாணவர்களுக்கு 6 நிர்வாகிகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள்.